வந்துடும் போல இருக்கு. போய் பழக்கடா. அண்ணே வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்டர் எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு வந்து சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தாண்டா அடியாளு. ஏய் நீ போலன்னா நான் ஒண்ணே அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன். இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய் தமிழ்ல சொல்றேன். அதாவது யார் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏழை அடிக்கிறீங்க? ஏண்டா அவர் படிச்சவரு என்ன பத்தி என்னடா பாரு. இந்தியாடா இது? உருதுல? உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா. கொடுக்கலன்னா நம்மளை பத்தி சொல்ற? போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர்வேரோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க, தர்றேன். ஓ குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்ற கரெக்டா? அண்டர்வேர்ல இருக்கா போ. உலபா. ஏய் பையன் பயப்படுறான். 5க்கு 10 கரெக்ட். பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ நடக்காது. இந்த நேரத்துல வந்து நம்ம ஐயோ என்ன அவன் டிரைவர் சொன்னா டிரைவர் ஊத்திட்டு இருக்கா. என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவரு, மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே வரட்டுங்களா? வேற ஏதாவது? என்ன கிடையாது? ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்ன கிடையா? வாடி போடின்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சு போடுவேன். கிழிச்சு அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்கன்னா பெரிய கொம்பன் இல்லப்பா. நாக்கு அறுத்து போடுவேன். ஏண்டா அவங்கள வாடி அடிக்காதீங்க. நான் எப்போ கண்டேன்? அக்கா உங்க சுண்டல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. கொஞ்சம் சுண்டல் கொடுக்கா. அப்படி மரியாதையா கேட்கணும். கொண்டாந்து தர்றேன். என்னடா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா? பழைய பாட்டு இல்ல. ஏடா கடப்பார என்னங்கண்ணே? ஆயுத பூஜை எதுக்குடா கொண்டாடுறாங்க? அவன் செய்யற தொழில நல்லா ஓஹோன்னு வரணும், நல்லா விருத்தி அடையணும், நல்லா வருமானம் பெருகணும், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கண்ணே. வக்கீல் எதுக்காக கொண்டாடுறாரு? அதான் கொலை எல்லாம் பெருகணும், கேஸுக்கு வரணும், அதனால வருமானம் பெருகணும்னு வக்கீலுக்கு கொண்டாடுவாங்கண்ணே. டாக்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க? வியாதிகள் பரவலா பரவிச்சுன்னா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்கண்ணே. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய் நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. ஆடா ஐயா, கேட்ட திறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, வள்ளலும் நீ. போதும், கூழ்ந்தது போதும், பணத்தை கொடு. என்ன 5 கேட்டதுக்கு 500 கொடுத்தான், 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடு. ஆப்பிரிக்காவில் ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? நீங்க தான் கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்துறாதா? இப்ப போயிட்டானடா. நம்மளே எத்த, இவன் எத்தனுக்கு எத்தனா இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுது? கடப்பாரு என்னங்கண்ணே? நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். எங்கிருந்தோ ஒரு தாடிக்கார வந்து நம்ம தலைவரை தட்டு தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்குன்னு. அண்ணே இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம மொட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் மொட்டை அடிச்சிருவான். வா. இந்தாங்கடா, கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கீங்க. பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற, பசி கண்ணை மறைக்குது. பழம் என்ன விலைங்க? உங்களுக்காக நான் விலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 நான் கொடுக்குறேன், உங்களுக்காக 4 ரூபாய்க்கு தரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் விலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழம் என்ன விலைன்னு? 4 நானே. 4 நாவா? தார் என்ன விலைன்னு கேட்டேன். 25 ரூபாண்ணே. 20 ரூபா வச்சுங்கண்ணே. உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம்? உடம்பு தேரலன்னு டாக்டர் கிட்ட போனேன். ஒரு தாரு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு. சைனாவுல சியா முய்யான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்ல அதிக சத்து இருக்கு, பத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேப்பர் பாக்கலையா? பழம் பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. நான் என்ன இழுச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேணா நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துரு. எதுக்குங்க எவ்வளவு பணம்?
2 உள்ளங்களை சேர்த்து வைக்கத்தான். 2 உள்ளங்கள்னா? மகாவையும் ரவியையும் தான். இந்த லெட்டரை எப்படியாவது மகா கிட்ட சேர்த்து மகாவை ரவி வீட்டுக்கு வர வச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தம்பி, நாங்க செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போனாலும் கர்மம் தீராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரவி வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா அங்க இருப்பா. ஏய், பணமா கொடுறா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போ. வாடா. என்னடா? ஆடு நனைஞ்சு போச்சுன்னா ஓனாக்கி கொண்டாட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதை நிரூபிச்சுட்டான். என்னடா கட்டியார் மகன் வந்ததுல இருந்து நீங்க செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு ஊர் பூரா நன்றா போடுறான். நீங்க உட்காருங்க உட்காருங்க. இவன் சுண்டக்கா பையன். இவனை நீங்க அடிக்கலாமா? உங்க பொண்ணாட நீங்க பொண்ணாக கூடாது. இவன் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தலைவரை தண்டரா போடுவியா? அவரை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? அவரை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? அவர் உப்பு தின்று இருக்கட்டா நாயே சொல்லுவியா? சரி விடுப்பா, அவன் கடப்பார உடஞ்சிருப்பா. அப்ப வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? அவனை உங்க முன்னாடி அடிக்கணும்னு நினைச்சேன். அடிச்ச முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? வாடா. நானும் வரட்டுமா? வாடா. என்னடா பேச்சு? சரி போங்கடா. மூளை கட்டவனே. கருணை புரிவா நண்டப்பா. போய் காப்பாத்துமையா. ஏன் முழுகிடுன்னு பாக்குறீரா? நான் முழுகினா கூட பரவாயில்ல. நானும் அப்புறம் எங்க ஆத்துல எல்லாரும் தலை முழுக முடியாது. ஆயிரம் பயப்படுறேன். போய் நீரே போய் காப்பாத்திருக்கணும். ஏன் முடியணுமே பயப்படுறீரா? நான் முழுகாம பரவாயில்ல. எங்க ஆட்டுக்காரு முழுகாம இருக்கா. நானும் பருவ பொண்ணுனா காப்பாத்திருப்பேன். பச்சை குழந்தை தானே. அங்க பாத்தீரா? எவனோ ஒருத்தர் லால் பாயவானே. நம்ம ரங்கமணி என்னமா நீ போய் அவனை சுட்டுட்டானே. அம்பி, இப்படியே ஆத்துக்கு போயிடாதா? நீ காப்பாத்து. அல்லவா சேரையில இருக்கிற செஞ்சாலி மகன்டா. ரங்கமணி தொட்டதான் தொட்டுட்டேன். அப்படியே ஆத்த ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடான். தோஷமெல்லாம் போயிடும்டா. தண்ணீரை முழுகினா மட்டும் தோஷம் போயிடுமா? அது எப்படி மாமா? இந்த தண்ணீர் தானே அந்த ஹரிஜன பையன் விழுந்தான். அதுக்கு மட்டும் தோஷம் இல்லையா? ஜலத்துக்கு எதிராக தோஷம். கங்கையில மூழ்கினா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாரோ இல்லையோ? ஓஹோ, இந்த தண்ணீரை முழுகினா தோஷம் போயிடும், கங்கை தண்ணீரை முழுகினா பாவம் போயிடும். ஆனா எந்த தண்ணீரை முழுகினாலும் உயிர் போயிடும். அது தெரியுமோ? ஏ அம்பி, ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்கு, அத மறந்துடாதடா. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுறேன்? பேசாம போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா? நேத்து முளைச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை. அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டதே தப்பு. அத முறுக்கணும் சதா பேசின்ற கிற்கு பயன். ஓய் பஞ்சு, சுப்புடு என்ன இவனை இப்படியே விடப்படாது. முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல பண்ணும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அவகிட்ட அப்படி பேசிட்டு வந்திருப்ப? ஏதோ ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு நடு வெள்ளத்துக்கு போன நீ தெரியவா சொன்னதுக்காக ஒரு முழுக்கு போட்டு வந்துட கூடாது. இந்த மாதிரி போலியோ வாழ்றது எனக்கு பிடிக்காது தப்பா. சாக போறவனை காப்பாத்த இறக்கம் இல்லாதவா சந்தியாவந்தனம் பண்ணதுலயும் சாஸ்திரோக்தமா வாழ்றதுலயும் அர்த்தமே இல்ல. அவன் காப்பாத்துறே இல்ல, அதை பத்தி வளர்க்கிறாட. நான் ஸ்நானம் பண்றேன் இல்ல, அதை பத்தி அவனுக்கு என்ன? நாளைக்கு நோக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை நம்பி எங்காட்ட விட்டுட்டு போறாரு அவன் தோப்புறார். அவர் வந்து எங்காட்ட கேட்கறச்ச நான் இப்படி பொறுப்பு இல்லாம பொறுப்புல ரொம்ப வச்சுக்குவான். பாருங்க, நாளைக்கு உங்க அண்ணாவுக்கு ஒரு கருடா சேர்த்து போட்டுட்டு இவரை பேசாம ரயில் ஏற்றி விடுங்கண்ணா. நம்ம பாலம் கழியட்டும். ஏண்டி காமாட்சி, யாரு ரயில் ஏற்றி விட சொல்றேன்? இந்த ஆட்டை விட்டு போக வேண்டிய ஒரே ஜீவன் நான் தான். காசிக்கு போகணும், கங்கையில தீர்த்தம் ஆடணும், அங்கேயே கட்டையை போடணும்.
அப்பதான் போற கதைக்கு புண்ணியம். அம்மா நீ புண்ணியம் தேடுறது இருக்கட்டும், ஆனா உன் பேரை என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான் தெரியுமா? தெரியும்டா, ஆத்து ஜலத்துல விழுந்த அரிஜன பையனை காப்பாத்திட்டு வந்திருக்கான், அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு? அது சரி, தீட்டு போக ஒரு முழுக்கு போட்டு வந்தா என்ன குறைஞ்சிடும்? கனகு, ஆத்மாவுக்கு எதிராக தீட்டு ஹரிஜன் ஒதுக்கி இருந்தோம்னா நமக்கு ஒரு ஆழ்வார் கிடைச்சிருப்பாரா? நாலாஞ்சாதின்னு விட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு நாயன்மார் கிடைச்சிருப்பாரா? அதுக்காக அதுவும் இதுவும் ஒண்ணா? எல்லாமே ஒண்ணுதான்டா. ஹரிஜன் கருப்பு நிறமாச்சேன்னு நம்ம ஒதுக்கிட கூடாதுன்னு தான் பகவான் கண்ணனே கரும நிறமா காட்சி தர. சரிதான், உன்னை கொஞ்சம் பேச விட்டா ஒரு பிரவச்சனமே பண்ண ஆரம்பிச்சுடுவியே. தம்பி, நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? சித்திரான் பண்ணி வச்சிருக்கேன், வா சாப்பிட போலாம் வா. கௌரி, இத வந்துட்டேன்டி. ஏண்டி இவ்வளவு நேரம்? வாங்கடி போலாம். ஹே கௌரி, இந்த சௌரி குடி. ஆமா, ரம்மா எங்கடி? ரம்மா இன்னைக்கு வரமாட்டா. ஏண்டி? வாங்கடி, அங்க போய் பார்க்கலாம். என்ன சத்தம் இங்க? போய் உட்காருங்க. எங்கடா வாத்தியாரு? இங்கே போயிட்டாரு. காலையில கடவுள் வாழ்த்து பாடாம கலாட்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் ரவி, நீ கடவுள் வாழ்த்து பாடு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையால் வாட வேண்டும். உட்காரு. கடவுள் பாட்டு பாட சொன்னா காதல் பாட்டா பாடுற? டேய் கோபி, நீ பாடு. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் தூணும். போதும் போதும், உட்காரு. இதுக்கு மேல கேட்டா நேக்கே பக்தி படும் போல இருக்கு. சித்தர் பாட்டுக்கு பதில் சினிமா பாட்டு சொல்லி கொடுக்கறாரா? இப்போ நான் சொல்றதை நீங்க பாடுங்க. மூஷிக வாகன கஜானனா, மூஷிக வாகன கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா. இதுதான்டா கடவுள் வாழ்த்து. பாடிண்டே இருங்க. பாத்தலாடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு வாத்தியார் இங்க வந்து வாய போல நின்று தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. தூக்கமா தூக்கம்? தூங்கவா? தூங்குறேன். இங்க வந்து கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு தூக்க கிழக்கத்துல மூவில பிசாசோன்னு பயந்துட்ட. உன்னை பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டேன். நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. ஓய் கருவா, என்ன காணும்? நடுவு ஜாமத்துல நாய் ஊழியற மாதிரி காலையில வந்து கத்திட்டு என்ன காணும்? பல்லே இல்ல, என்ன சிரிப்பு இருக்கு? என்னத்தை கண்டுட்டு என்ன காடுது? ரெண்டு பேரும் ஐயனார் சில போல இருக்கானே. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு இவருக்கு. சரி, பையனார்னு வச்சுப்போம். ஏங்கானு அதுவா முக்கியம்? ரெண்டு பேர் முகத்துல என்னங்கானு? மூக்கி அது தெரியறது நேக்கு. மூக்குக்கு கீழே குழைச்சு பூசினா மீசையாகாதுங்கானு. தானா முளைக்கணும். ரெண்டு பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அக்ரஹாரத்துல ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்ச அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்துல இந்த கோலத்தை போட்டிருக்கான். ஏய் கங்கா,
எங்க முகத்திலேயா கரிய பூசரே உன் முகத்துல கரிய பூசரே உன் தோப்பனார் முகத்துல கரிய பூசரே அப்படி பூசரே நான் பஞ்சு இல்ல என்ன ஏன் உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்க ஒண்ணுதான் அதுக்கும் ஆபத்து கொடுத்தா ஏங்க பூனை ஏதாவது மூக்க கருவாடு நடத்தி கபத்துல கம்மி கொடுத்தா அது இல்லைங்க எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா நான் பாக்குறத எரும மாடுலாம் இருந்தது ஓய், அது எருமாடு இல்ல காணோம், என் ஆத்துக்காரி. தூரத்துல இருந்து பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி விஷயத்துக்கு வரோம். நம்ம ஆத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்கிறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னங்கானு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்து வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன நடந்தது? அப்படின்னு ஒரு உதை எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய் பஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே. ஓய் நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சு போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். ஓய், அவன் போக மாட்டான், இங்கேதான் நின்னுப்பான். ஓய், இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா போடும். தாண்டு. பார்த்து வரோம். மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன் எடுத்து விடுறேன். கைலைகள் நாய்கள் இவன் கண்ணே தெரியல. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். வாடியம்மா அடாடா பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவசரத்துக்கு பேரம் இல்ல. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலையை பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. அப்பா சாமி ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. அம்மா உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோப்புஜான் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே நல்ல கிளவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ளு இருக்க. டே பாளையத்தான் போறாள. ஆமா ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா.